சுற்றுப்பயணம் குறித்து முன்வைக்கப்பட்டது. வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றார் அப்படின்ற விமர்சனம். அரசியல் வந்து ஃபுல் டைம் தாங்க, அது பார்ட் டைம் வீக்கெண்டுன்னு அப்படிலாம் பண்ண முடியாது. மாற்று அரசியலுக்கான ஒரு தேவை அவருக்கானதாக மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து இன்னும் அவர் செய்யணும் அப்படின்றத சொல்ல வரீங்க. அதாவதுங்க, விஜய் பிரச்சாரமே போகாமல், விஜய் எதுவுமே பண்ணாமல், தாவே கன்ற கட்சி 214 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சுட்டு விஜய் வீட்டிலே இருந்தால் கூட நிறைய சதவீத ஓட்டு கிடைக்கும். தொண்டர்கள் மத்தியில் திமுக வர்சஸ் தாவேக்கா இருக்கு அப்படின்றத அவர் நம்ப வைக்கிறார் அப்படின்றத சொல்றீங்க. நான் வருவேன், டாட்டா காட்டுவேன், கை காட்டுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி அனுப்புவேன், இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணால் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். அப்படியெல்லாம் பொசுக்கிட்டுலாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரே தேர்தலெல்லாம் ஜெயிச்சுட்டு போய் படத்தில் வேணா சாத்தியம். பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் விஜய் அவ்வளவாக இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுதா? நெரேட்டிவ்லாம் யாரும் செட் செய்யல, அவரே அப்படி தான் பண்ணுறாரு. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி 2வது நாளாக நிறைவு செய்திருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் அவருடைய அரசியல் வியூகமாக என்னென்ன விஷயங்களை அவர் கையாள்கிறார், அது அவருக்கு பலன் அளிக்குமா என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நிறைய விமர்சனங்கள் விஜயோட சுற்றுப்பயணம் குறித்து முன்வைக்கப்பட்டது. ஒன்று, வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றார் அப்படின்ற விமர்சனம். இன்னொன்று, கூட்டம் அதிகமாக கூடுது என்பதற்காக அது வாக்குகளாக மாறும்னு சொல்ல முடியாது அப்படின்ற விமர்சனம் தான் பிரதானமாக முன்வைக்கப்பட்டது. இது அதற்கான பதிலை இப்போ அவர் கொடுத்திருக்கார். அது திருப்திகரமாக இருக்கா அவருடைய பதில்? அவர் என்ன நிலைப்பாடில் இருக்கணுமோ அதே நிலைப்பாடில் தான் இருக்கார். அரசியல் வந்து ஃபுல் டைம் தாங்க, அது பார்ட் டைம் வீக்கெண்டுன்னு அப்படிலாம் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணுன்னா, மக்களோட தேவைகள் வந்து அன்றாடம் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு தான் இருக்கும். அப்போது இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்களே ஒரு எதிர்க்கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை பேசுகிறாரு, இல்லை ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க, அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அதற்கு பதில் கொடுப்பாங்க, இல்லை நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் போய் அன்றாடம் மக்களை சந்திக்கிறீங்க, இல்லை அன்றாடம் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க. ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது. இதில் வந்து ஒரு 1.5 மாதம் மழையில் போயிடும், இன்னும் ஒரு மாதம் வந்து பிரச்சாரத்தில் போயிடும், எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோடில் போயிடும். அப்போ கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம் தான் கிட்டத்தட்ட. அந்த 5 மாதத்தில் கூட நீங்கள் வந்து சனிதோறும் தான் போயிட்டு நீங்கள் வந்து மக்களை சந்திப்பீங்க, மக்கள்கிட்ட பார்ப்பீங்க, பேசுவீங்கன்னும் போது, அப்போ மக்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு அரசியலை சொல்லுவதோ, இல்லை அவர்களை கிட்ட பேசி பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிப்பதோ, அதுலேயே அங்கே ஒரு தொய்வு இருக்குது. அந்த தொய்வை தான் நம்ம பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறோம். இன்னொன்று, சனிக்கிழமை அப்படின்னும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு மாவட்டத்தில் போய் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மற்ற தலைவர்கள் போல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு அளவு கூட்டம் சேராது. இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில் சேர்ந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் அந்தளவுக்கு கிடையாது. அடுத்த ஊருக்கு போகும்போது இதை விட கம்மியாகுன்றது என்னோட புரிதல். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும், அவர் எப்படி இருக்கார், அவர் மேலே இருக்க கட்டுக்கடங்காத அந்த ஒரு ஆசை இருக்குது, ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் இருக்குது. அப்போ அதை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம். அப்போ அவர் அரசியலில் மேபி ஓட்டும் போடுவாங்க, அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறதை விட அவர் முன்கூட்டியே இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா, இதை அவர் வந்து இன்னும் ரெகுலரைஸ் பண்ண, இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எல்லா மக்களையும் போய் சந்திக்கும் போது என்ன ஆகிடும்னா, இந்த கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கூட்டம் என்பது நெறிப்படுத்தப்படும். அப்போது வந்து அந்த இளைஞர்கள் வந்து இந்த ஷெட்டு மேலே ஏறுறது, மரத்துக்கு மேலே ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் போய் நிற்கிறது, இல்லை பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது, இல்லை இருசக்கர வாகனத்தில் அங்கே இங்கே போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும். அப்படி தவிர்க்கப்படுமே ஆனால் அது விஜய் அவர்களோட கட்சிக்கு அது நன்மை. அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், பாதிப்பு வராது, சாட்டர்டே போனால் சனிக்கிழமை போனால் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் எடுத்திங்கன்னா, அங்கே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அங்கே ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த 100 நாள் வேலை வாய்ப்புலேயே அவங்களுக்கு வேலை வந்து எங்களுக்கு கூலி கிடைக்கிறது இல்லை. விவசாய கூலிகள் அதிகமாக இருக்காங்க, மீன் பிடிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்கலாம் வந்துட்டு சனிக்கிழமை தான் மீன் பிடிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிப்பேன் அப்படி கிடையாது. அவங்களுக்கு எப்போ வந்து போட் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கே கிடைச்சதுக்கப்புறம் வந்துட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போது இதெல்லாம் வந்து அவருக்கு இன்னும் புரியலையோ அப்படின்ற அந்த ஒரு ஐயம் இருக்குது. இன்னொன்று, அவர் இன்றைக்கி பேசக்கூடிய அந்த அரசியல் இருக்குங்களா, இப்போ திருச்சியும் இதையும் ஒப்பிடும்போது இன்றைக்கி பேசுறது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இன்னும் கோடிட்டு காட்டியிருக்காரு. அதை 100 விழுக்காடு நம்ம வரவேற்கணும். மக்கள் பிரச்சனையை, மக்களோட தேவையை யார் பிரதிபலித்தாலும், யார் கேள்வி கேட்டாலும், அது மத்திய அரசோ மாநில அரசோ அதை எதிர்த்து கேட்கும்போது அந்த இடத்துல வரவேற்கணும். உதாரணத்துக்கு போக்குவரத்து நெரிசல் பற்றி பேசியிருக்கிறாரு. நாகப்பட்டினத்துக்கும் திருச்சிக்கும் சாலை வந்து ஏன் இன்னும் போடலை, தேசிய நெடுஞ்சாலை, ரயில் ஏன் வந்து இங்கே
நிற்கலை, ஏன் இங்கே தொழிற்சாலை வரல, அப்புறம் இங்கே வந்து மீன் பதப்படுத்துதலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நாகப்பட்டினம் வந்து அந்நிய எக்ஸ்போர்ட் எல்லாம் நிறைய பண்ணுறோமே, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இறால்கள் இந்த பண்ணையினால் ஒரு சில விவசாய நலம் பாதிக்கப்படுது. இதெல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனை. இன்னும் அதிகமாக இதை பேசணும். இதை சம்பந்தவர்கள் இங்கே வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ இது சம்மந்தமாக விவசாயிகள் இருப்பாங்க, விவசாயிகள் தலைவர் இருப்பாங்க, இல்லை இந்த இறால் பண்ணையாளர்கள் இருப்பாங்க, இல்லை வந்து சுய உதவி குழுவில் பெண்கள் இருப்பாங்க, அப்போ விவசாய கூலிகள் இருப்பாங்க, ஒரு யூனியன் தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர் வந்து கும்பலாக ஒரு கிராமமாக பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, இந்த கூட்டம் என்பது குறையும், ஆனால் வாக்கு என்பது கூடும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரோ, இல்லை அவர் கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை ஒரு பிரம்மாண்ட ஒரு மையப்பகுதியாக வைத்துக்கொண்டு பவுன்சரெல்லாம் உட்கார வச்சுட்டு அது வந்து ஒரு ரோட் ஷோ கலாச்சாரத்தில் போகிறாங்க. இது வந்து திண்ணை பிரச்சாரத்துக்கோ, இல்லை தொகுதி பிரச்சாரத்துக்கோ, இல்லை கிராம பிரச்சாரத்துக்கோ, இல்லை காலை வாக்காளர்களை சந்திக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வராரு, இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு தெரியுது. அப்போ கூட்டம் வரும்போது அதை நேசிக்கிற தன்மையில் தான் விஜய் இருக்கார். அவர்களுக்கு என்ன பிரச்சனை, அங்கே எவ்வளோ பேர் மயங்கி விழுறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் அவங்க வந்து அடையாளம் காட்டலை. அப்போது தொகுதியாக போகும்போது என்ன ஆகிடும்னா, இந்த பிரச்சனைகள் குறையும், விஜயோட கருத்தும் இன்னும் போய் சேரும். இப்போ நம்மளுமே வந்து விஜய் வந்து சனிக்கிழமை வரதுனால தான் காலிலேருந்து லைவ் போடுறோம். இதே நம்ம ஒரு டெய்லி போய் பார்த்தாருன்னா யாருன்னா லைவ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லா அரசியல் தலைவர்கள் போல் என்ன முக்கியத்துவமாக கொடுக்கணும். இன்றைக்கி அவர் ரசிகராக அதிகமாக பார்க்கப்படுறதுனாலும், அரசியல்வாதியாக குறைவாக பார்க்கப்படுகிறதுனாலும், இந்த காட்சி ஊடகங்கள் அவருக்கு 24 hours கிட்டத்தட்ட லைவ் கொடுக்குறாங்க. இந்த லைவும் அவருக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜை கொடுக்குது. அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறார். அவர் சொல்கிற விளக்கத்தில் இருக்கிறது, சனிக்கிழமையில் நான் போகிறதுக்கான காரணம் அங்கே மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்குது. இப்போ தொகுதி வாரியாக போகும்போது அது குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை 100% நம்மளால சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடுது, எங்கே போனாலும் அவர் கிட்ட அணுகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அப்படியான ஒரு சூழல் எல்லா நாட்கள்லையும் ஏற்பட்டக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்படி திட்டமிடுறேன் அப்படின்றது. அதுவும் ஒரு அக்செப்டபிளான ஒரு விஷயமா தானே இருக்கு. இல்லை, இது வந்து இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கணுங்க. இது வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஸ்டண்ட்டுங்க. அதாவது இப்போது விஜய் அவர்களே நாகப்பட்டினத்தில் ஒரு வாரம் இருக்கிறாரு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு பேச்சுக்கு. நாகப்பட்டினத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, அவர் கூட அந்த வண்டிக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, என்கிட்டயும் இருக்குது, நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் அவர் என்ன கருத்து பேசுகிறார், கொள்கை பேசுகிறார், அரசியலை நோக்கி போவாங்க. இப்போது இன்றைக்கி செல்ஃபோன் கலாச்சாரம், எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் கூட போய் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரம் அவர் படம் நடித்தா இன்றைக்கி பல கோடிகள், 200 கோடி 300 கோடி வசூல் சாதனை பண்ணுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்க்கணுன்ற அந்த ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் அங்கே பூர்த்தி அடையலைன்றது அதில் ரொம்ப முக்கியமான கருத்து. விஜய் அவர்கள் என்ன அரசியல் பேசினாங்க அப்படின்னு கேளுங்க. என்ன கேட்டால் அவருக்குமே மத்திய அரசோட பிரச்சனை எது, மாநில அரசோட பிரச்சனை எது நாங்கள் கோடிட்டு அவரும் பேசலை, அவர் தொண்டர்களுக்கும் புரிய வைக்கல. அப்போது எல்லா கேள்வியுமே திமுக வைத்து மையமாக இருக்கிற மாதிரி கேட்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து தொழில் முதலீட்டு என்னாச்சு, முதலீட்டு பண்ண போனீங்களா இல்லை முதலீட்டே அங்கேயா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறேன். அந்த மாதிரி பஞ்சு டயலாகெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும், கேட்குற கேள்வி தெரியும். அதை தாண்டி இன்னும் நுண்ணிய அரசியல், உள்ள அரசியல். ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதி அவரோட யாருன்னா அவருக்கு என்ன பண்ணுறீங்க விஜய் அப்படின்னா, நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நான் முழு நேரம் அரசியல்வாதின்னு சொல்லும். அப்படி இருக்கும்போது முழு நேரம் அரசியல்வாதி அவர் மாறுறது ஒன்றும் இல்லாமல் அவரோட தொண்டர்களையும் மாற்றணும். இன்னொன்றுங்க, ஒரு விஷயம் பாருங்கள், அவர் வந்து நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறாருங்க. அந்த நாகப்பட்டினத்தில் யார் முக்கிய பொறுப்பாளர், ஒன்றிய செயலாளர் யார், நகரத் தலைவர் யார், மாவட்ட செயலாளர், ஒரு 4 பேர் கூட வச்சு பேசினா என்ன ஆகிட போகுது? நீங்கள் போயிடுவீங்க டாட்டா காமிச்சிட்டு இன்றைக்கி, நாளைக்கு அந்த லோக்கலில் இருக்கிற ஆள் தானே போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அங்கே ஏதோ ஒரு திருவிழா நடக்குதுன்னா விஜய் கட்சி சார்பாக ஒரு 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 டொனேஷன் கொடுக்குறதோ, இல்லை ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சமபந்தி நடத்துகிறதோ, இல்லை ஒரு ரத்த தான முகாம் நடத்துகிறதோ, எல்லாமே அந்த லோக்கலில் இருக்க நிர்வாகி தான் கிடும். அந்த நிர்வாகியை கூட நீங்கள் மையப்படுத்த மாட்டேன்றீங்க. நீங்கள் ஒன் மேன் ஷோ, விஜய் 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 அப்படின்ற மாதிரி 234 தொகுதியிலே விஜய்ன்றாரு. அப்போ 234 தொகுதியிலையும் போய் விஜய் நிற்க சாத்தியமா? இல்லை விஜய்க்கு கொடுக்க முக்கியத்துவம் தொண்டர்களுக்கோ இல்லை மற்ற வேட்பாளர்கள் கொடுப்பாங்களா? இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஓகேங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறது, கொள்கை பேசுவது, எதிர்கட்சிகளை சாடுறது, இதெல்லாம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல் என்ன வரும்னா வேட்பாளர் தேர்வு. ஸ்டேஜ் 4ல் என்ன வரும்னா கூட்டணி. ஸ்டேஜ் 5ல் என்னென்னா பூத்து வாரியாக வாக்காளர்கள் சேர்க்கறது, வாக்குகள் வாங்குறது. இந்த விஷயங்களில் விஜய் வந்து திராவிட கட்சிகள் கிட்ட பெரிய பின்னடைவு சந்திப்பார். இப்போ கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை நீங்கள் அப்படியே வந்து எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை அந்த கருத்து கணிப்பு மூலமாக வைத்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% வாக்குகள் எப்பயுமே தமிழகத்தில் மாற்று அரசியல் பேசியவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அதுலேருந்து கூட வாங்கலாம், அது குறைய போகிறதில்லைன்றது என்னோட புரிதல். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நம்மளே ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் 25% வந்துடும், 30% வந்துடும்ன்ற மாதிரிலாம் ஒரு வியூகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. இந்த போல் இந்த செய்திகள்லாம் என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னா, பரவாயில்ல நம்ம வந்துடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு.
இப்போது கடைசியில் சின்னம்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 சின்னங்கள் குறிப்பாக இரட்டை இலையும் உதயசூரியனும் பல வருஷமாக இங்கே ஊறி இருக்குது. நீங்கள் ஒரே தேர்தலில் வந்துட்டு முன்னாடி பண்ணி வச்சுட்டு போன அந்த அரசியல் தலைவர்களோட ஊழலோ சின்னமோ இல்லை பொதுமக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு சில வாக்குறுதிகளோ திட்டங்களையோ ஒரு நாளில் ஒரு தேர்தலில் வந்து அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு வந்த உடனே இப்போ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு படம் நடிக்கிறாருங்க, நிறைய செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து 500 நாள் ஓடி பாகுபலி மாதிரி வருமா? வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சி இருக்குது. இல்லை நாளைக்கு இவர் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு ஒலிம்பிக் குத்து சண்டையில் போய் பங்கேற்கிறாரு, உடனே வந்து ஒலிம்பிக் மெடல் குத்து சண்டையில் வாங்க முடியுமா? பயிற்சி இருக்குது. ஆனால் அரசியல்னு வரும்போது வந்து அந்த பயிற்சி நாங்கள் அதை முறைப்படுத்துறது இல்லை மக்களை சந்திக்கிறது அதெல்லாம் இல்லை. எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க, பார்த்தீங்களா கூட்டம் வருதுன்னு. கூட்டம் கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நாளைக்கு ரொனால்டோ வராரு வச்சுக்கோங்க, இல்லை மெஸ்ஸி வராரு வச்சுக்கோங்க, கூட்டம் எவ்வளோ வரும்? தமிழ்நாட்டிலே கூட்டம் வரும் பார்க்குறதுக்கு. இல்லை தோனி நாளைக்கு சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனில் நடந்து போகிறாரு, கூட்டம் வராதா? வரும். அந்த கூட்டத்தை வைத்து நான் வந்து அதை வைத்து ஒரு அரசியல் பார்வை பார்க்க முடியாது. இந்த ஒப்பீடு எல்லாரோடும் செய்யப்படுகிறது. இவர்களுக்கும் கூட்டம் வரும், அவர்களுக்கும் கூட்டம் வரும் அப்படின்னு. ஆனால் அரசியலுக்கு வந்து அவர்களை அரசியல் படுத்துவதற்கான முயற்சி விஜய் தானே எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு அது வாக்குகளாக ஏன் மாறாது அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. ரொம்ப நுண்ணியமான கேட்டிருக்கீங்க. அது எப்படி போகும்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2.25 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்காளருங்க. அதில் வந்து 1,80,000 ஒரு 2 லட்சம் வாக்காளர் பதிவாகும். அதாவது 75% பதிவாகுதுன்னா வாக்கு. இந்த 75% வாக்கில் எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ அவங்கன்னு ஒரு கட்சி ஓட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. சுமாராக ஒரு 20% 25%. இந்த மிச்ச ஓட்டை தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். மாற்று, அதாவது இந்த ஆட்சி வேணாம் இதுக்கு எதிராக போகிற வாக்கை தான் நீங்கள் அறுவடை செய்யணும். அப்படி அதை அறுவடை செய்யும்போது உங்களோட வாக்கு விகிதாச்சாரம் என்னன்றது முக்கியம். அப்போ அந்த வாக்கு விகிதாச்சாரத்துக்கு நீங்கள் பூத் லெவலில் ஆளை போடணும். ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்திங்கன்னா 290லேருந்து 300 சில்லற பூத்து வரும். ஒரு பூத்துக்கு 1000லேருந்து 1500 வாக்குகள் இருக்கும். அப்போது நான் சொன்ன பாருங்கள், யாரெல்லாம் வண்டியில் கூட வச்சு யாரெல்லாம் பிரதானப்படுத்தி உங்கள் நாகப்பட்டினத்துக்கு இவர், இந்த ஒன்றியத்துக்கு இவர், இந்த ஊருக்கு இவர், அந்த உள்ளாட்சிக்கு இவருன்னு விஜய் அவர்கள் தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களையோ இல்லை கட்சியினர்களோ அடையாளம் காட்டணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை அவருக்கு. அப்போ இதெல்லாம் அடையாளம் காட்டினா தான் அவங்க போய் அந்த பூத்து வாரியாக 1500 ஓட்டு இருக்குன்னா அதில் குறைஞ்சது 500 ஓட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் திமுக வீழ்த்த முடியும், அப்போ தான் அதிமுக வீழ்த்த முடியுன்ற அந்த புரிதல். இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வைத்துட்டு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அதில் எந்த விதமான நோட்டமும் இல்லை எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அவர் பயணம் செய்கிறார். மேபி இந்த தேர்தலுக்கு அடுத்து அவர் பக்குவப்பட்டு முதல்வர் கூட ஆகலாம், நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் மற்றவங்களாம் அதாவது என்னெல்லாம் தலைப்பு போடுறாங்கன்னா, கூட்டத்தை பார்த்து மிரண்டு போகிற திராவிட கட்சிகள் மிரண்டு போகிறாங்கன்னா அமலாக்கத்துறையால் மிரண்டு போகிறாங்க, சேர்த்து வச்ச சொத்து கோர்ட்டு தண்டனையால் ஜெயிலுக்கு போவாங்க, அப்படி போட்டால் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் விஜய்க்கு கூட்டம் வர்றதுனால அவங்கள ஒரு கலக்கம் இருக்கும். மற்றபடி அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்ற அந்த தகுடுதத்தம் அரசியல் அவர்கள் நன்று தெரிஞ்சவர். விஜய்க்கு அது தெரியுமான்றதான் இங்கே பிரச்சனை. இன்னொன்று, விஜய் அவர்கள் என்ன சொன்னார், நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னார். எதனா ஒரு கட்சி இல்லை எதனா ஒரு அமைப்பு இதுவரையிலும் விஜயை சந்தித்து நாங்கள் உங்கள் கூட பயணிக்கிறோம், நாங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் போயிருக்காங்களா? ஏன் போல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் என்பது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வரும். 20% ஓட்டு வரலும் நீங்கள் வந்து வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு சீட்டுன்னு என்னமோ கிடைக்க போகிறது. ஒரு சீட்டு விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம், மேபி ஆதவர்ஜுனா ஜெயிக்கலாம், இல்லை ராஜ்மோகன் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் கொஞ்சம் பரிச்சயம் இருக்குது, அவர் ஜெயிக்கலாம். அதை தாண்டி ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ அவர் வந்து இன்னும் அந்த அரசியல் புரிதல் வேணும், தன்னை அரசியல்படுத்தி கொள்ளணும், தன்னோட தொண்டர்களை அரசியலில் இன்னும் ஈடுபடுத்தணும். இன்றைக்கி நடந்த இந்த டேக்அவே பொறுத்தவரையில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தன்னோட தொண்டர்களை வந்து நம்ப வைக்கிறார். திமுகவுக்கு மாற்று நம்ம தான் அப்படின்றத அந்த மைக்கு போட்டு சொல்கிறார். தாவேக்கா திமுக தாவேக்கான்னு. அது ஒன்று. இரண்டாவது, முதலமைச்சரை வந்து கடுமையாக சாடுறாரு. முதலமைச்சரே டைரெக்டாக கேள்வி கேட்குறாரு, ஒரு விமர்சனம் வைக்கிறார், எல்லாமே பார்க்க. இது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு சில மக்கள் பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் திருச்சி மாநாடை விட, திருச்சி மதுரையில் பேசினதை விட மக்கள் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அப்போ மாற்று அரசியலுக்கான ஒரு தேவை, அதை நம்பி வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருப்பவர்கள் இருப்பாங்க. அந்த வாக்குகளை அவருக்கானதாக மாற்றுவதற்கான முயற்சிகளை வந்து இன்னும் அவர் செய்யணும் அப்படின்றத சொல்ல வர்றீங்க. அதாவதுங்க, விஜய் பிரச்சாரமே போகாமல், விஜய் எதுவுமே பண்ணாமல், தாவேக்கன்ற கட்சி 214 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சுட்டு விஜய் வீட்டிலே இருந்தால் கூட நிறைய சதவீத ஓட்டு கிடைக்கும், 5% ஓட்டு கூட கிடைக்கும் விஜய்க்காக.
அதே அவர் தெருவாக போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாருன்னா அது 8-10% ஆகும். அதே ஒரு கூட்டணியை போட்டு வேட்பாளர் நல்ல தேர்வான வேட்பாளர்கள் போட்டு அரசியல் ஆளுமையை கூட சேர்ந்து இது பண்ணால் ஒரு 20% வாக்கு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எதுக்குமே அவர் அதை பற்றி திங்க் பண்ணல. அவர் இன்னும் அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் தான் இருக்கார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கவங்களாம் என்ன நம்புகிறாங்கன்னா 100 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருவோம், முதல்வரே இவர் தான் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு அது அதீத நம்பிக்கை. அது ஒரு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு சில தொகுதியிலெல்லாம் போயிட்டு விஜயோட வேட்பாளர் தேர்தல்னு வரும்போது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லையோ நத்தத்துலேயோ இல்லை உங்களுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரத்துலையோ இல்லை பெரியசாமி இருக்கக்கூடிய ஆத்தூர்லேயோ விஜயோட வேட்பாளர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதேமாரி வேலூரில் கேவி குப்பம் அதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூரில் ஒரு சில தொகுதி, பொள்ளாச்சியில் பாலியல் சென்ட்ரல் பிரச்சனை வந்தபொழுது அவ்வளோ அதிகமாக ஓட்டு வாங்கி ஏதோ தப்பிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. உடுமலை இதெல்லாம் வந்து ஒரு சில பெல்ட் இருக்குங்க. அதேமாதிரி கீழ்வெள்ளூர், திருத்துறைப்பூண்டி இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுடைய கோட்டை. ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குது. அதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காமல் கூட்டம் வருது. சரி, இப்போ எவ்வளோ கூட்டம் வந்திருப்பாங்க இன்றைக்கி? ஒரு 2 லட்சம் பேர், ரைட்டு, நான் மிகைப்படுத்தி தான் பேசுகிறேன். 2 லட்சம் பேர் வந்தால் இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல். 2 லட்சம் பேர் வந்து 20 தொகுதிக்கோ 10 தொகுதியோ பிரிஞ்சு ஓட்டு போட்டால் அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 8%, 6% ஓட்டு தான் வரும். அவங்க போய் இன்னும் 2 பேரை வாக்கு வாங்கி கொடுத்தா கூட அது வந்து நான் ஒரு 8 லட்சம் வந்ததுனால உங்களுக்கு டெல்டாக்கு 8 லட்சம்ன்றது ரொம்ப குறைவு. 10% 13% தான் வரும் அது வாக்கு. அதை தாண்டி போகாது. இந்த புரிதலும் தேவை. ஓகே, இப்போ தொண்டர்கள் மத்தியில் திமுக வர்சஸ் தாவேக்கா இருக்கு அப்படின்றத அவர் நம்ப வைக்கிறார் அப்படின்றத சொல்றீங்க. அந்த மாதிரி களம் உருவாகலை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி உருவாகாததுக்கு காரணம் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுக முன்னாடி தாவேக்காவிற்கான எந்த விதமான பதிலையோ அல்லது எந்த விதமான பதிலடியோ கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமைச்சர்கள் வரைக்குமே அவருக்கான பதில்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் ஒரு போட்டியா இருக்கிறார் அப்படின்றத திமுக உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்கணும். திமுகவோ அதிமுகவோ கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு போட்டியாக உணர்வாங்க. ஆனால் நேரெதிரியான போட்டி என்பது அதிமுக திமுக தான். அதாவது அறிஞர் அண்ணா அவர்களை விஜய் அவர்கள் முதல்ல மறந்துட்டார். அதை அவர் ஒத்துக்கணும். இந்த நொடி வரலும் ஒத்துக்கல. ஆனால் எங்கள் அறிஞர் அண்ணா பேரை சொல்லலையோ இல்லை அண்ணா நாமத்தை வந்து நம்ம புகைப்படத்தை போடணும்னு நமக்கு தமிழக அரசியலேருந்து அந்நியப்பட்டுருவோமோன்னு சொல்லிட்டு அப்புறமா பஸ்ஸில் மாநாட்டிலலாம் போட்டுக்கிட்டார். இப்போது ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு வணக்கம் வச்சுட்டு அப்புறமா பெரியாருக்கு போகிறார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பெரியாரை வைத்து தான் அவர் அரசியல் பேசினார். அண்ணல் அம்பேத்கர் பற்றி சொன்னார், ஐயா காமராஜர் பற்றி சொன்னார். ஆனால் இன்றைக்கி அண்ணா அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார், முதன்மைப்படுத்துகிறார். ஏன் அந்த மாற்றம்? அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறார். அப்போது அண்ணா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் பயன்படுத்துகிற நீங்களே இவ்வளோ பேசுகிறீங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி வச்சு எம்ஜிஆர்னு ரெட்டையில சின்னத்தை கொடுத்து இருக்கவங்க அவங்க அரசியல் பண்ணாமல் இருப்பாங்களா? 160 தொகுதி கிட்டத்தட்ட 155 தொகுதி என்று நினைக்கிறேன் ஒருத்தர் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவர் எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பார், எவ்வளோ பேரை பார்த்துருப்பார். அப்போ அவருக்கு உண்டான அரசியல் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நேரத்தை கொடுத்துருப்பாங்க பொதுமக்களுக்கு, எவ்வளோ மனு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வருவேன், டாட்டா காட்டுவேன், கை காட்டுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி அனுப்புவேன், இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணால் நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். அந்த அரசியல் வந்து அது வந்து அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட மண். அப்படியெல்லாம் பொசுக்கிட்டுலாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரே தேர்தலெல்லாம் ஜெயிச்சுட்டு போய் படத்தில் வேணால் சாத்தியம், நிஜ வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லைன்றது என்னோட புரிதல். இன்னொன்று, பிஜேபிக்கு நீங்கள் எதிர்வாக்குகள் இருக்குது. பிரதமர் அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ இவர் அதிகமாக விமர்சனம் பண்ணலைன்னா அவருக்கு பெரிய அளவில் ஓட்டு கிடைக்காதுன்றது இன்னொரு புரிதல். இப்போ அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சி தான் பிரச்சனை. இப்போ இவருமே பிஜேபி அதிகமாக விமர்சனம் பண்ணலை, இல்லை அதை பற்றி கருத்துக்கள் வைக்கலைன்னா இவருக்கும் அந்த பிரச்சனை வரும். அதீத வாக்கு, அதிகமான வாக்கெல்லாம் கிடைக்காது. அப்போ ஒரு கணக்குன்னு போடும்போது ஒரு 33% 40% வாக்குகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி, நீங்கள் ஆளுகின்ற கட்சி ஆவீங்க. 25% 30% வாக்குகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி. 20% வாக்குகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய கட்சி. அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குங்க. இவர் இன்னைக்கு தேதியில் அரசியலில் அங்கீகாரம் கூட வாங்கலை. அவர் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, இட் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பார்ட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேர்தல்னு வரும்பொழுது சீமான் அவர்கள் வேட்பாளருக்கு விஜய் கட்சியை விட சின்னம் மேலே கொடுப்பாங்க. அவங்களோட கோரிக்கைகள் அவங்க வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சீரியல் நம்பரில் இவங்க கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, சீமான் அவர்கள் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுத்து வைக்க போகிறாருன்றதை பார்க்கணும். கண்டிப்பாக அவர் வந்து விஜய் அவர்களை தாக்கி தான் அரசியல் பண்ணணும், விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணணுன்றதை ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதில். அப்போது அவரோட தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா தேர்தல் என்பது ஒரு நாள் போயிட்டு பரப்புரை பண்ணிவிட்டு வியூகங்கள் அமைக்கிறது கிடையாது. கன்சிஸ்டன்சி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த தேர்தல் ஓட்டு போட்டு என்ற வரையிலும் அந்த தொடர் ஓட்டப்பந்தயம், அது மேரத்தான் மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள்
நான் சனிக்கிழமை தான் ஓடுவேன், ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருந்தால் போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற அரசியல் பண்ணும்போது அதற்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும்ன்றது என்னோட புரிதல். பாஜக பற்றின விமர்சனங்களை அவர் அதிகமாக வைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பாஜக கொள்கை எதிரி அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாரு. திமுக மேலே வைக்கிற விமர்சனங்களில் ஒன்றா பாரதிய ஜனதா கூட அவங்க மறைமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் அவர் தொடர்ந்து சொல்றார். அப்படி இருந்தாலும் பாஜகவை அவங்க அதிகமா எதிர்க்கல அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா அதிமுக இருந்த போதும் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த போதும் மறைமுக கூட்டணி என்ற விமர்சனம் அதிமுக மீது முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் விஜய் அவ்வளவாக இல்லை அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுதா? நெரேட்டிவ்லாம் யாரும் செட் செய்யல, அவரே அப்படி தான் பண்ணுறாரு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு மாதிரி கலெக்டிவ் நோன், எல்லாம் சேர்ந்தது. முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் தனியாக சொல்லும்போது அது ப்ராப்பர் நோன். ஒருத்தரை கரெக்டாக குறியிட்டு ஒரு குடும்பத்தையோ இல்லை ஒரு தனிநபரையோ நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே வரும்போது பாரதிய ஜனதா கட்சின்றீங்க, இங்கே வரும்போது இந்த நபர் முதலமைச்சர் அப்படின்னு கோடிட்டு காட்டுறீங்க. அப்போ இங்கே நீங்கள் முதலமைச்சர்னு கோடிட்டு காட்டினீங்கன்னா அங்கே பிரதமர் மோடி அவர்கள் கோடிட்டு காட்டணும். ஆனால் அதை செய்கிறது கிடையாது. அங்கே வந்து பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. அதை தாண்டி அது இந்த கட்சிக்கு பின்னாடி என்ன பிரச்சனை, ஊழல் இருக்கா, மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த கொள்கைகளால் எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது, மக்களுக்கு வரிச்சுமை எவ்வளோ இருக்குது, வரி தீவிரவாதம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பேசுகிறது கிடையாது. திமுக எதிர்ப்பு 90 விழுக்காடு இருக்குது. மிச்சம் அந்த 10 விழுக்காடில் என்ன பண்ணுறாரு பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக லைட்டாக இதெல்லாம் சேர்த்துக்கிறாரு. அப்போது அவரோட நோக்கம் என்பது திமுக வீழ்த்துவதுன்றதில் உறுதியாக இருக்கார். அது ஒரு வகையில் அந்த வியூகம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் பிஜேபி அதிகமாக விமர்சனம் பண்ணலை அப்படின்னும் போது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் என்பது உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது திமுக கிட்ட தான் போகும். அதுவும் அதிகமான வாக்குகள் பிஜேபி எதிர்ப்பில் தான் திமுக ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அந்த கட்சியை வந்து நல்ல வழியில் அவங்க மற்ற 1000 பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு பிரச்சனை, ஊழல், மக்களுக்கு விலைவாசி பிரச்சனை, சொத்து வரி, தண்ணி வரியெல்லாம் ஏற்றியும் கூட திமுக இன்றைக்கும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புகிற ஒரே விஷயம் பாரதிய ஜனதா கட்சி. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தமிழக அரசியலில் நாங்கள் தேர்தல் நிற்கிறோம், நாங்கள் ஒதுங்கிட்டோம் அப்படின்னு போயிட்டால் திமுக ஆட்டோமேட்டிக்காக வந்து அது தன்னுடைய வலுவை இழந்துடும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த உள்ள அரசியலுக்குள்ளே இன்னும் விஜய் போகலை. இன்னும் அந்த மேலோட்டமான ஒரு அரசியல் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சீமான் பற்றி சொன்னீங்க இல்லையா? சீமான் தொடர்ந்து விஜய் விமர்சிக்கிறார். ஆனால் எந்த இடத்துலையும் சீமானுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கோ நேரடியான பதிலை விஜய் சொல்லலை. அப்போது தாவேகா வர்சஸ் நாம் தமிழர் என்று ஒன்று உருவாவதை விரும்பலை அல்லது அதை தவிர்க்கிறதுக்காக அப்படியான பதில் சொல்கிறத விஜய் தவிர்க்கிறாருன்னு பார்க்கணுமா? கரெக்டாக, அது அரசியல் ரீதியான வியூகம் கரெக்டு தான். இப்போது விஜய் அவர்கள் வந்து திமுகவை சாடுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் கண்டிப்பாக தொடர்ந்து வச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் அவர் பேர் சொல்லியோ நேரடியாகவோ சொல்கிறதில்ல. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் அமைச்சர்கள் மேலே வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மையமாகவே அதிமுக ஒரு இதுவாகவே கன்சிடர் பண்ண மாட்டார். எதுக்குன்னா நான் திமுகவுக்கு எதிர்ப்பு, நீங்கள் வந்து பின்னாடி போய்க்கோங்க, ஆனால் உங்களோட ஓட்டு வந்து எனக்கு வேணும். எம்ஜிஆரோட பேரை நான் பேசுவேன், அன்றைக்கி கட்சி நல்லா இருந்தது, எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குங்க, அந்த ஓட்டு அந்த தொண்டனோட அந்த அந்த அவங்களாம் இங்கே வந்துடணும், அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு உண்டான அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதே மாதிரி தாவேகா என்ன நினைக்குதுன்னா, சீமான் அவர்கள் நம்ம பதில் சொல்லிட்டோன்னா நம்ம வந்து கீழே போயிடும் கிராஃபில். ஆனால் சீமான் என்ன நினைக்கிறார், நீ எப்படி மேலே போகிற நான் பார்க்குறேன், உன்னை நான் 3வது பெரிய கட்சி. இன்றைக்கி தேர்தலில் கூட்டம் சேரதெல்லாம் விட்டுருங்க, வாக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது சீமான் அவர்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்த்து பேசினார், மோடி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு சின்ன தேர்தல்னால் கூட வேட்பாளர் போடுறாங்க, நிற்கிறாங்க. வாக்கு அரசியலில் 8%. நீங்கள் சொல்கிறீங்கல்ல காசு கொடுத்து வரல, உங்களுக்காச்சும் ரசிகர்கள், அவங்களுக்கு ரசிகர் கூட கிடையாது. வெறும் அந்த தமிழ் இனம், அந்த தமிழ் தேசியம், இந்த மாதிரி வெறும் கொள்கைகளை சொல்லி மரத்தை போய் கட்டி பிடிங்க, மலையை நேசிங்க, மண் வளத்தை பாதுகாக்க, இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு பெரிய விஷயம் புரியலையோ அதை வைத்து ஒரு அரசியலை கொண்டு போய் 8% வாக்குகள் அதை எப்படி குறைச்சி மதிப்பிட முடியும்? ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த கட்சி சார்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பற்றி நம்ம பேசிட்டோன்னா அவங்கள அங்கீகரிச்சிட மாதிரி ஆகிடும், அவங்களுக்கும் நமக்குள்ளுக்கும் வந்து தேர்தல் களம் சூடு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்துடும்ன்றதுனால அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க பிரதானமாக இருக்கக்கூடிய திமுக ஒண்டி தான் அவங்க அரசியல் படுத்துகிறாங்க. அதிமுகவை பற்றியும் அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல, பெருசாக பேசுறதில்ல, நாம் தமிழர் கட்சியை பற்றியும் பேசுறதில்ல. இவர் விஜய் பேசாதனால இந்த 2 கட்சிகள் தூங்கிட்டு இருக்கோம், வேடிக்கை பார்க்கணும்லாம் கிடையாது. விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிறத விட தொண்டர்களோ செயல் வீரர்களோ அதிமுகலையும் நாம் தமிழர் கட்சியிலையும் அதிகம். அவங்களுக்கு தேர்தல்லாம் என்னன்னு தெரியும், ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும், பிரச்சாரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். உங்களுக்கு தான் இது புது சிலபஸ், அவங்களுக்கு இதெல்லாம் பழைய சிலபஸ். அதனால் தேர்தல் அந்த நான் சொன்ன பாருங்கள், ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வரும்போது அப்போ வந்து இந்த விஜய்க்கு அவர்களுக்கு இருக்கிற இந்த ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்குதுங்க, லைவ் நிறைய கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி விஜய் வந்து ஆல்ரெடி பிரபலம், இன்னும் பிரபலமாக பேசப்படுகிறார்.
இது கட்சிகள் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொன்னீங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இப்போ நாம் தமிழருக்கு போட்டியாக தான் விஜயை பார்க்குறாங்களா அல்லது வேறாக இருக்கா? ஏன்னா இளைஞர்கள் அப்படின்றவர்கள் தான் இந்த இருவருக்குமான வாக்கு வங்கியாக இருப்பார்கள் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது களத்தில் அது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது உண்மைதான். இளைஞர்கள் தான் இந்த 2 பேருக்கும் வந்து அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ நான் நிறைய தொகுதிகள் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். அப்போது கிராமப்புறங்களில் இருக்க வயது முதிர்ந்தவர்கள் வந்து அவங்க வாயிலிருந்து வர்றது வந்து ஒன்று அதிமுக வரணும், இல்லை ரெட்டலை ஜெயிக்கும், இல்லைனா திமுக இங்கே அதிகமாக ஜெயிக்கும், உதயசூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பற்றி கேட்குறோம், இல்லை நம்ம சீமான் அவர்களை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஆர்வம் கிடையாது. அவங்க இந்த பிரதான கட்சிக்கு பல தேர்தலாக ஒரு 5 தேர்தலாவோ 10 தேர்தலாவோ ஓட்டு போட்டு அவங்களுக்கு பழகியிருக்கு. அவங்கள உடனே ஒரே தேர்தலில் மாற்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக எப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்னா, ஃபஸ்ட்டு இள வயசில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. அவங்க வந்து அடுத்த தேர்தலுக்கு வந்து அவங்க இன்னும் மெச்சூர் ஆகி போகும்போது அவங்க அதே கட்சிக்கு திருப்பி ஓட்டு போடுவாங்க. போன வாட்டியே நம்ம ஓட்டு போட்டோம், இந்த கட்சி நமக்கு பிடிக்கும், ஆனால் அது வரல, திருப்பி போடுவாங்க. அப்போ அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஒரு 2 தேர்தல் 3 தேர்தல் ஆகும் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறது. அப்படி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க தமிழகத்தில். யாருமே வந்த உடனே முதல் தேர்தலே ஆட்சியை பிடிச்சதில்லை. அதில் ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, ஒரு சில பேர் எதிர்கட்சி வரலும் வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த கட்சி வந்து கரைந்து போயிருக்கிறது. இதெல்லாம் வரலாறு. நம்ம வரலாறை வந்து கொஞ்சம் கூட புரட்டி பார்க்காம நாங்கள் வந்து உச்சக்கட்ட நடிகர், நாங்கள் வந்தாலுமே அப்படியே தான் வருவோம் அப்படின்ட்டு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை அடிக்கடி வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ கூட மீனவ நண்பன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் படகோட்டி படமாகட்டும், மீனவ நண்பன், அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சில பாடல்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து இன்னமும் மீனவர்கள் வந்து வைர வரிகள் மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு உண்டானவர்ன்ற மாதிரி இருக்கும். கண்ணீரில் மிதக்க வைத்தான் பெண்களை, அந்த கடலில் போனால் ஒரு உயிர் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர அந்த மீனவரோட வாழ்க்கை துன்பம் எப்படி, வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, இறந்து போயிடுவாங்களா, கடல்லே இறந்து போனால் யார் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரிலாம் வரிகள் வரும். அந்த பாட்டெல்லாம் வந்து மீனவ சமுதாய மக்களுக்கு இன்னும் அந்த தாக்கம் இருக்குது. விஜய் அவர்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறார். அந்த இடத்த எம்ஜிஆர் எதெல்லாம் வச்சுருந்தாலும் அதான் எடுத்துக்கணும் அப்படின்றாரு. இதற்கு அந்த கட்சியை கொண்டாடக்கூடிய இல்லை அந்த ரெட்டலை சின்னத்தை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை நிறுவனப்படுத்தின எம்ஜிஆர் அவர்களோட தொண்டர்கள் அது எப்படி அந்த அரசியல் பார்க்குறாங்கன்றது பார்க்கணும். விஜயனுடைய அரசியல் வியூகம், அவருடைய சுற்றுப்பயணம் என்னவாக இருக்கிறது, அது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு கோட்டீஸ்வரன். நன்றி.